buddies, welcome back to my channel. And first of all எல்லாருக்குமே very happy new year. இந்த இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஹாப்பினஸ், வெல்த், ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு வரும். ஹோப் ஃபார் த குட். எல்லா இயருமே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், இது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த இயர் வந்து எந்த ரெசல்யூஷனும் எடுக்காமல் லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட் அண்ட் கோ வித் த ஃப்ளோ. அது மட்டும்தான் நான் இப்போ மைண்டில் வச்சுட்ருக்கேன். ஏன்னா எந்த ரெசல்யூஷனும் எடுக்கிற ஐடியாலையும் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம எந்தாச்சும் ரெசல்யூஷன் எடுத்தாலும் நம்ம பண்ண போகிறது இல்லை, அது வேறு விஷயம். தட் இஸ் செகண்டரி. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, we are going to celebrate நியூ இயர். ஐயோ மீண்டும் மீண்டுமா? எப்படி எல்லா நியூ இயருமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அது கூட நம்ம பண்ணுறதில்ல. நைட்டு வந்து கேக் வாங்கிட்டு வந்தால் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். காலையில் எழுந்து டெய்லி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நியூ இயர் வந்து we are going to celebrate. ஸோ டெய்லியும் நம்மளுக்கு செலிப்ரேஷனாக இருக்கணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது கூட. நாங்கள் வந்து வெளியே ஃபேமிலியோடு போக போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ இருந்து பாருங்கள். உள்ளே வந்து பேக்கிங் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வெளியே என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. 2 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து காலையில் போட்டுக்க, இன்னொன்று வந்து நாளான்னைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து செம்ம க்யூட்டான ஒரு விஷயம். சின்ன வயசில் வந்து மம்மி எனக்கு இந்த ப்ரஷ் டப்பா வாங்கி கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இதில் வந்து நான் ஆக்சசரிஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கூட நிறைய குட்டி பசங்க வந்து இந்த ஹலோ கிட்டி டப்பா வச்சுட்டு இருப்பாங்க. யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா ஒரு லிப்ஸ்டிக்கு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா ஒரு சன்ஸ்க்ரீன், அப்புறமா இன்னும் கொஞ்சம் பேசிக்கான ஒரு மேக்கப் திங்ஸ் வந்து வச்சுருக்கேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ஷூஸ் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பரவச உலகம்ல இருக்கோம். டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து சூப்பராக போய் என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் இதுதான் நம்மளுடைய இயரோடைய லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் டேவும் ஃபஸ்ட் டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அந்த இயரே நல்லா ஹாப்பியாக போகும் அப்படின்னு நானே சொல்லுவேன். நீங்க வந்து கண்டிப்பா இங்க சேலம் சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க. செம்மையா இருக்கு. எனக்கும் தெரியல, இது இப்பதான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது இது வந்துச்சு. நாங்க சும்மா அப்படியே டிக்கெட் போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நிறைய வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. பின்னாடி வந்து என் தங்கச்சி வந்துட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். எல்லா கேம்ஸும் நாங்கள் பார்த்து ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். போயிட்டு என்னென்ன ரைட்லாம் போகிறோன்ட்டு உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. குளோரின் வாட்டரில் என் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஹேர்ஸும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அப்படி போல பாட்டு எப்படிதான் அப்படி தூக்கி போட போகுது. ஓ மை காட். பயமா இருக்கு. இப்போ ஸ்பீடா எடுப்பாங்க பாருங்க.
ஏற்கனவே என்ன வெச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இது பேர் என்ன? BTS fan. Comment below. அடுத்து அந்த ஊஞ்சலுக்கு மேலே போகலாம். டாப் ஃப்ளோர் நம்ம போறோம். டாப் ஃப்ளோருக்கு நம்ம போறோம். மேல போறோம். அப்படியே காட்டுறேன். தெரியவே தெரியாது. சும்மா ஜிஜிபி சும்மா ஆக்டிங் சீன் போடுறது. நானும் தான் சீன் போடுவேன். மேல போகுது நிவி தம்முன்னு போடுவாங்க. நிவி பேக் வை ஃபோன் சொல்லு. அம்மா வீடியோ எடுக்கும். அவ்வளோதானா? நீ ஃபோன் கீழே வை. நிவி மேல போற. இது வந்து டிஸி வீல். ஆண்டி ஹாய் சொல்லுங்க. வாங்க எல்லாரும் விளையாடலாம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கத்துவேன் அதையும் பாரு. அதுக்கு தான் நான் வச்சுட்டு இருக்கேன். நான் கத்த மாட்டேன். அப்போ நீங்க மயக்கம் போட்டு விழுந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி நான் போடுவேன். ஃப்ளைட் வருது. ஃப்ளைட் எப்போ பயங்கரமா இருக்கு. ஆண்டி ஃப்ளைட்டுக்கு போறீங்களா? ரைட்டுக்கா இதோ அதுதான். நான் போக மாட்டேன். பயமா இருக்குமோ? இருட்டா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. அம்மா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ஆண்டி. ஆண்டி நல்லா இருக்கா? அங்கிள் கொஞ்சம் நவுந்து விடுங்க. நில்லுங்க, உதச்சிட போறேன். உலகம் சுத்துது. பரவசம் ஃபால்ஸ். சிமெண்டா? இதெல்லாம் ஸ்லைட்ஸ் தானே ஆண்டி? ஓ மை காட்.
இது வந்து ரெயின் டான்ஸ் ஏரியா. காலையில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி காலையிலேயே நாங்கள் வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அது வந்து தண்ணியில் எனக்கு ஸ்விம்மிங் வராததுனால நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும் பக்குன்ட்டு இருக்குன்னு நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. ஆனால் காலையில் இருக்கிற எல்லா வாட்டர் கேம்ஸுமே முடிச்சிட்டோம். வேவ்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைடர்ஸ். ஆக்சுவலி நான் காலையில் அங்கே போனேன், நடுவுலேயே மாட்டிக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்து இதுக்குள்ளே வந்து விழணும். இப்போ கூட போகலாம் நம்ம வந்து. இப்போ வந்து டைம் வந்து 2:30 ஆகுது. இப்போ கூட போகலாம். ஆனால் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தால் அவங்க வந்து விடுவாங்க. இதுவும் ஒரு ஸ்லைடர். இது காலியாக இருக்குது. காலையிலேருந்து கூட இது காலியாக தான் இருக்குது. இது அதுக்கப்புறமா இன்னொன்று காட்டுறேன். இந்த ஏரியா இது வந்து அந்த டியூப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த டியூப்ஸில் உட்காந்து நீங்கள் ஜாலியாக எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கலாம். அவ்வளோதான். இன்னும் அந்த பக்கம் நிறைய ஏரியாஸ் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. அந்த பக்கம் போகல. நான் உங்களுக்கு இருக்கிற ட்ரை கேம்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். வாய்ஸ் சுத்தமாக கேட்காது. நான் முடிஞ்சால் கேட்டுட்டு வாய்ஸ் ஓவர் வேணால் கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டியூப்ஸ். இந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டியூப்ஸு. அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் ஏரியா. அப்படியே போனா இங்கே ஒரு 2 கேம்ஸ் இருக்குது. டில்ட்டிங் பக்கெட். அந்த பக்கெட் வந்து ஃபில் ஆன உடனே கீழே வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் 2 ஸ்லைடர்ஸ் இருக்குது. ஒரு இதுலேயே 2 இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கேம் கண்ணா பின்னா ஸ்லைடர். இது சுற்றி விட்டுட்டா கண்ணா பின்னான்னு சுற்றி வருவோம். இதெல்லாம் காலையிலே முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் லன்ச் வந்து மேக்ஸிமம் வாட்டர் கேம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே ஒரு ஸ்லைடர் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான லேண்ட் இருக்குது. மவுண்டெயின்ஸ் இருக்குது. கிளைமேட் கூட செம்மையாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் நியூ இயரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்து கொஞ்சம் அனிமல்ஸ் தண்ணி இல்லாமல் செத்து போயிருக்கு. அந்த பக்கம் ரெயின் டான்ஸ் போயிட்டுருக்கு. மாசம் ஆடிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அனகொண்டா, crocodile, அது டால்ஃபினா, ஷார்க்கா, வேலா எதுவுமே தெரியல. அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் குரூப் வந்து இங்கே தான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கடை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே ஒரு கதை பேசுகிற குரூப் இருக்குது. இங்கே 2 சிங்கங்கள் இருக்கு. இங்க ஒரு தவக்கலம் மிதந்துட்டு இருக்கு. பாவம் உங்க அக்கா. வேவ்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதா இல்லை. ஸோ நாங்கள் இன்னும் தண்ணியிலே தான் சுற்றிட்டு இருக்கோம். நான் போகல, நான் சும்மா வந்தேன். அந்த சைடும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கேட்குறேன் உள்ளே போக முடியுமான்ட்டு. போக முடியும்னா நான் உங்களுக்கு
வீடியோ எடுத்து போடுறேன். இது எல்லாமே வாட்டர் கேம்ஸ். அந்த சைடும் இருக்கு வாட்டர் கேம். அந்த பக்கம் ஒரு வாட்டர் கேம் இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வாட்டர் கேம் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு. இது எல்லாமே நாங்கள் காலையில் விளையாடிட்டோம். பல்பு தருது. ஜுராசிக் பார்க். இதில் ஜூம் பண்ண முடியல. நிறைய டைனோசர்ஸ்லாம் இருக்கு. உள்ள அப்படியே போகலாம். என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஏதோ ஷோ மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? யாரும் இல்லடா. இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கு. லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இன்னும் போடுவாங்க, அதெல்லாம் எதுவும் போடல. இது வந்து கிட்ஸோட ப்ளே ஏரியா. இது எல்லாமே கிட்ஸோட ப்ளே ஏரியா. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஏரியா. இங்கே வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒரு கேம் இருக்குது. இது என்னன்னு தெரியல. எல்லாம் சுற்றுற கேம்ஸாக தான் இருக்குது. மனுஷன் தலை சுற்றி கீழே விழுற வரைக்கும் விட மாட்டாங்க போல். இது வந்து மேலே போயிட்டு இந்த புக்குன்னு கீழே வர, அது ஸ்டார்டிங்லேயே ஒன்று இருந்துச்சு. இது வந்து குட்டீஸ். இது வந்து கேரசல், ஹார்ஸ் ரைட், கப் அண்ட் சாசர். இது நான் சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன். கப் அண்ட் சாசர் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். விளையாடியே முடிச்சிட்டேன். இது என்னன்னு தெரியல. ட்ரெயின் மாதிரி இருக்கு. ஜெயிண்ட் வீல். ஓ அங்கே பாருங்க, ரோலர் கோஸ்டர் ரைட். ஐ திங்க் நான் வந்து ரோலர் கோஸ்டர் ரைடில் போவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த சைடு ரெஸ்ட் ரூமு. அவ்வளோதான், இந்த எண்டு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ட்ரன்ஸு தான் ஃபஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் நான் என்ட்ரன்ஸை தான் லாஸ்ட்டில் எடுத்துகிட்ருக்கேன். இப்படியே வந்தா இந்த சின்ன చిన్న వర్క్லாம் పార్కల్లో ఉంది అని చెప్పేసింది నేను ఆల్రెడీ. இதுதான் என்ட்ரன்ஸ். வுட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்டு. காலையில் வந்து இல்லை மழை பெஞ்சிச்சு, ஃபால்ஸ் விழுந்துட்டு இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட்ஸ் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். அடல்ட் பெரியவங்களுக்கு வந்து 750, சில்ட்ரனுக்கு வந்து 600. ஹைட் மெஷர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஷார்ட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் சில்ட்ரன் கூட சொல்லிக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். சாமி வச்சுருக்காங்க. எஸ், காட் இஸ் கிரேட். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்குக்கு பெரிய ஏரியா இருக்குது. பைக் பார்க்கிங் தனியாக, கார் பார்க்கிங் தனியாக பெரிய ஏரியா இருக்குது. இங்கே ట్యాప్ இருக்குன்னு சொல்கிறா. వాళ్ళకే తెలుసు అంతా, చూపిస్తాను కదా. అవ్వలేదా?
இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த லொக்கேஷன், அவங்க இது கட்டியிருக்கிற லொக்கேஷன் வந்து ஒரு மவுண்டன் ஏரியா. சீரியஸாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ யாருமே இல்லை, எல்லாம் பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ யாருமே இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக அப்படியே மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல. இந்த க்ரீனரிஸ், இந்த இலெல்லாம் ஒரு சவுண்ட் பண்ணும்ல, அது கேட்டாலே நம்மளுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ப்ளஸ் இந்த ஏரியா வந்து மவுண்டன் ஏரியான்றதுனால நம்மளுக்கு ஃப்ரெஷ் காற்று. இது வந்து ரெயின் டான்ஸ் ஏரியா, இது ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அங்கே ஒரு மைக்கேல் ஜாக்சன் சிலை வச்சுருப்பாங்க, அது காட்டினானா என்னன்னு தெரியல. மறுபடியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது மைக்கேல் ஜாக்சனா என்னன்னு கூட தெரியல. அங்கே மவுண்டெயின்ஸ் இருக்குது. சீரியஸாக வேறு லெவல். நாங்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பேர், கொலம்பஸ். இதெல்லாம் நாங்கள் ஆடிட்டோம், ஆடி முடிச்சிட்டோம். இவ ஓடுறா, எங்கே விழுந்து வர போகிறான்னு தெரியல. அவ்வளோதான். ஒரு டிராக்டர் இருக்குது, அப்பப்போ போடுற குப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ எஸ், தட் இஸ் குட். குப்பை போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவ்வளோதான். இது வந்து ஏரோப்ளேன் கம்பி, ஆனால் பயங்கர டேஞ்சரஸ். திஸ் பாய். இதெல்லாமே காட்டிட்டேன். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஏரியா வந்து கவர் பண்ண முடியல. அவ்வளோதான். ஓகே, ஃபைனலி இப்போ வந்து நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்வீட்டோட நம்ம நியூ இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு குட்டி பீஸ் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ காரம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. நம்ம நியூ இயரை வந்து ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாப்பி நியூ இயர். உங்கள் வீட்லேயும் நல்லா கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அந்த இயர் ஃபுல்லாக எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு வரும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாய்.